இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேப்பை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்துட்ருக்கும்போது யூடியூப்பில் இந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். அதாவது கேப்பையும் கோதுமையும் சம அளவு எடுத்து அதை பூரி மாதிரியே சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நைட்டும் வேலை முடிஞ்சிச்சு, நைட் வேலையும் முடிஞ்சிருச்சு, ஒரேடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பையும் கோதுமையும் எடுத்து சம அளவு எடுத்து பூரி மட்டும் போட்டுட்டு அதே மாதிரி பூரி உருளைக்கிழங்கு பண்ணிட்டேன். உண்மையிலேயே கேப்பையிலையும் கோதுமையிலையும் வச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பூரி ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, புஷ்ஷுன்னு வந்துச்சு. எல்லா பூரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. எங்கள் வீட்டு பூரியும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலாகும் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ